யார் இந்த யூதர்கள்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தங்களுக்குன்னு சொந்தமா ஒரு நாடு இல்லாதவங்க, இருக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி மண் இல்லாதவங்க, இன்னைக்கு இந்த உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புளா மாறினது எப்படி? இதுவரைக்கும் நோபல் பரிசு வாங்கினதுல 22% பேர் யூதர்கள். உலக பணக்காரர்கள் பட்டியல்ல ஒவ்வொரு வருஷமும் 20% பேர் யூதர்கள் இடம் பிடிச்சிடுறாங்க. ஃபேஸ்புக் ஃபவுண்டர், கூகுள் ஃபவுண்டர், எலான் மஸ்க், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கார்ல் மார்க்ஸ், ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்னு யூதர்களோட பட்டியல் ரொம்ப பெருசு. எப்படி இவங்க இந்த இடத்த ரீச் பண்ணாங்க? எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து உலகத்தையே ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு இனமாக எப்படி யூதர்கள் வளர்ந்தார்கள்? யூதர்களோட ஆதி வரலாறு என்ன? இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் தெளிவாக விவரமாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். யூத மதம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இது ரெண்டுக்குமான தாய் மதம். அதுல இருந்தா இது ரெண்டு கிளச்சு பிரிஞ்சு வந்துச்சு. அதனால யூதர்களோட வரலாறு அப்படின்னு தேடி போனோம்னா இது மூணும் பின்னி பிணைஞ்சுதான் இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை முதல்ல நம்ம எடுத்துக்குவோம். அதற்கு பிறகு இப்போ நம்ம பார்க்க போற வரலாறு அப்படிங்கிறது யூதர்களோட புனித நூலான தோரா, அதன் அடிப்படையில் அமைந்தது. அதில் அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த வரலாறை நம்ம தொகுத்து பார்க்க போறோம். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய மேற்காசிய பகுதி, அங்க இருந்த மக்கள் பலவிதமான கடவுள்களை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல எபிரேயர்கள் அப்படின்னு ஒரு குழுவினர், அவர்களுடைய கடவுள் யாஹ்வே. இந்த எபிரேயர்கள் தான் இப்போ யூதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இவங்களுக்கு பேரு எபிரேயர்கள். அப்படி மெசபடோமியா பகுதியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் நாட்டில் ஊர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு எபிரேயர் குடும்பத்தில் ஆபிரகாம் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறார். அவர் பிறந்து வளர்ந்து அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும்போது அவருடைய கனவுல வர்ற அவங்களுடைய கடவுள் யாஹ்வே என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த ஊர்ல நீ இருக்காத, நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பு, அதுதான் கடவுளாகிய நான் உனக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய இடம், அங்க நீ போனீன்னா உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன் அப்படின்னு கடவுள் அவருடைய கனவுல உறுதி கொடுக்கிறார். அப்படி உறுதி கொடுத்த அந்த இடத்துக்கு பேர் தான் கானான் தேசம் அல்லது பிராமிஸ்டு லேண்ட். இன்னைய வரைக்கும் யூதர்களோட நம்பிக்கையா அவங்க கிளைம் பண்றாங்க இல்லையா, அந்த பிராமிஸ்டு லேண்டு தான் இந்த கானான் தேசம். இன்றைய நிலப்பரப்பில் அது எதை குறிக்கும் அப்படின்னா, பாலஸ்தீன், இஸ்ரேல், லெபனான், சிரியாவோட ஒரு பகுதி, இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த பிராமிஸ்டு லேண்ட். இப்படி அவருடைய 75வது வயசுல கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்றதுனால ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பிராமிஸ்டு லேண்ட் நோக்கி போறார். அங்க போய் ஆபிரகாமோட வயசான காலத்துல, அதாவது அவருடைய 100வது வயசுல அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் பேர் தான் ஈசாக். அந்த ஈசாக்கு வளர்ந்து ரெபேக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஈசாக்குக்கு 60 வயசா இருக்கும்போது ட்வின்ஸ் குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு குழந்தை பேரு யாக்கோபு, இன்னொரு குழந்தை பேரு ஏசா. இந்த யாக்கோபு தேவதூதர் ஒருத்தர் கூட மல்யுத்தம் செஞ்சு அதுல ஜெயிச்சிடறாராம். அதனால கடவுள் இவருக்கு இஸ்ரேல் அப்படின்னு பேரை மாத்துறாரு. அவரோட ஒரிஜினல் பேரு யாக்கோபு, இஸ்ரேல் அப்படின்னு பேரை மாத்துறாரு. அதனால தான் அதற்கு பிறகு அவர்களுடைய அடையாளமாகவும் அவங்க நாட்டுக்கான பேராகவும் அந்த இஸ்ரேல் அப்படின்ற பேர் வந்திருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே யூதர்களோட புனித நூல் தோராவில் சொல்லியிருப்பதின்படி சொல்லப்படுறது தான். இதற்கு வரலாற்று ஆதாரங்கள், ஆவணங்கள் அந்த அடிப்படையில் சொல்லப்படுறது கிடையாது. ஸோ இப்படி கடவுள் அந்த யாக்கோபுக்கு இஸ்ரேல் அப்படின்னு பேரை மாத்திடுறார். இந்த யாக்கோபு வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு 2 மனைவிகள், 2 பணிப்பெண்கள் அப்படின்னு இந்த 4 பெண்கள் மூலமா மொத்தம் 12 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அத்தனை பேரும் ஆண்கள். அந்த 12 பேரும் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமின். இந்த 12 பேரும் 12 கோத்திரங்களா மாறி 12 பிரிவுகளா பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒரு வம்சாவளியா தளச்சு பெருகி அவர்களுடைய வழிவந்தவர்கள் தான் இஸ்ரவேலர் மக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அன்றைய காலகட்டம் வரையிலும் கூட இவங்களுக்கு யூதர்கள் அப்படின்ற பேர் கிடையாது, இஸ்ரவேலர் மக்கள் அப்படிங்கிறது தான் இவங்களோட பேர். இந்த யாக்கோபுடைய 4வது மகன் யூதா இருக்காரு இல்லையா, அவருடைய பேரை அடிப்படையாக வச்சு தான் பிற்காலத்தில் இவங்க எல்லாருக்கும் யூதர்கள் அப்படின்ற பேர் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாக்கோபோட 11வது மகன் யோசேப்பு அவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. இந்த அண்ணன் தம்பி 12 பேர்ல அந்த யோசேப்பு மீது மட்டும் மற்றவர்கள்லாம் பாரபட்சமாக நடந்துக்கிட்டு அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவரை எகிப்துக்கு அடிமையாக வித்துடுறாங்க. அப்படி அடிமையாக போன அந்த யோசேப்பு அன்றைய காலகட்டத்தில் எகிப்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த
ஃபேரோ மன்னர்கிட்ட போய் சேர்ந்து அங்கே பவர்ஃபுல்லான ஆளாக மாறிடுறாரு. அந்த ஃபேரோ மன்னரோட அமைச்சரவையில் அமைச்சராகவே மாறிடுறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லாக அங்கே இருக்கிறார். பட் பேரலல் டைமில் அந்த கானான் தேசத்தில் இருக்கிற அந்த யாக்கோவோட குடும்பத்தினர், இவருடைய சொந்த குடும்பத்தினர் அங்கே பசி பஞ்சம் வறுமைன்னு வாடுறாங்க. தன்னுடைய சொந்த சகோதரர் தங்களால் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு இன்னொரு தேசத்தில் நல்லபடியாக இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கெல்லாம் இவரை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், அப்படின்னா செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் பெருந்தன்மையாக அதெல்லாம் மன்னிச்சு அவங்க எல்லாரையும் எகிப்துக்கு கூப்பிட்டுக்கிறார். இப்படி அந்த மெசபடோமியா அப்படின்ற இடத்துல இருந்து கடவுளின் உத்தரவு காரணமாக அந்த பிராமிஸ்டு லேண்டுக்கு போன இந்த எபிரேயர்கள் பிற்காலத்தில் எகிப்துக்கு வந்து செட்டில் ஆயிடுறாங்க. இப்படி இங்கே வந்தவங்க அவருடைய வம்சாவளியினர் பல்கி பெறுகிறாங்க, எண்ணிக்கையில் அதிகரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃபேரோ மன்னருக்கு இது ரொம்ப டேஞ்சராக தெரியுது. இவங்க ரொம்ப எண்ணிக்கையில் அதிகரிக்கிறாங்க, பிற்காலத்தில் தங்களுக்கே ஆபத்தாக வரக்கூடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் இந்த யூதர்களை அடிமைகளாக மாற்ற ஆரம்பித்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார்? அந்த ஃபேரோ மன்னர். எகிப்தோட கட்டுமான வேலைகள், குறிப்பாக அந்த பிரமிடு கட்டுமான வேலைகள் எல்லாத்துலேயும் இவங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்குது. அப்படி பயன்படுத்தும் போது அந்த யூதர்கள் அங்கே ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக இந்த ஃபேரோ மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யூதர்களோட குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தலைச்சன் ஆண் குழந்தைகளை நைல் நதியில் விட்டுறணும் அப்படின்னு ஒரு கொடூரமான சட்டத்தை போடுறாங்க. அதில் ஏராளமான ஆயிரக்கணக்கான யூத வம்ச ஆண் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. அதில் யூதர்களோட 12 கோத்திரங்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஒரு தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த ஃபேரோ மன்னர் அதையும் கொண்டு போய் நைல் நதியில் விட்டு சாகடிச்சிருவாரு அப்படின்னு பயந்து போன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாணல் கூடையில் உயிரோடு அந்த குழந்தையை வச்சு நைல் நதியோட கரை ஓரத்தில் அப்படி மிதக்க விடுறாங்க. நம்ம இந்திய புராண கதையில் கூட இதே போன்ற காட்சி ஒன்று உண்டு. இதே போல் அவங்க கதையில் இருக்குது. அப்படி ஒரு நாணல் கூடையில் வச்சு அந்த குழந்தைய நதியில் மிதக்க விடுறாங்க. அப்படியே போகும்போது அந்த ஃபேரோ மன்னர் குடும்பத்தில் சேர்ந்த ஒரு பெண்மணி ஆற்றுக்கு குளிக்க வரும்போது இப்படி கூடையில் குழந்தை வர்றதை பார்த்துட்டு அந்த அம்மா அதை எடுத்துகிட்டு போய் அரண்மனையில் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப செல்வ செழிப்பாக அந்த குழந்தை அரண்மனையில் வளருது. அந்த குழந்தைக்கு பேர் தான் மோசஸ். அந்த குழந்தை எங்கே வளர்ந்து பெருசாகி நல்லா டெவலப் ஆகுது. தன்னுடைய பேக்ரவுண்ட் பற்றி ஒரு கட்டத்துக்கு பிறகு தெரிய வரும்போது தன்னுடைய சொந்த சந்ததியினர் இப்படி அரண்மனைக்கு வெளியில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மோசஸ் ரொம்ப மனம் வருந்துறாரு. ஒரு நாள் எகிப்தியர் ஒருத்தரை அடித்து கொன்னுறாரு அந்த மோசஸ். அந்த எகிப்தியர் வந்து யூதரை வந்து ஏதோ டார்ச்சர் பண்ணுறாரு, துன்புறுத்துறாரு. அதை பார்த்துட்டு ஒரு மனசு பொறுக்காமல் அந்த மோசஸ் போய் எகிப்தியரை அடிச்சிடறாரு. அவர் செத்து போயிடுறாரு. அதனால் ஃபேரோ மன்னர் மோசஸை வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக தேடுறாரு. உடனே மோசஸ் அங்கிருந்து தப்பிச்சு சவுதி அரேபியா ஜோர்டான் எல்லையில் போய் ஆடு மேய்க்கிறாரு. ஆடு மேய்க்கிற அவருடைய கனவுல வர்ற அவருடைய கடவுள் யாகுவே என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே ஆடு மேய்க்கக்கூடாது, அங்கே போய் உன்னுடைய சந்ததியினர் யூதர் மக்களை கூப்பிட்டுக்கிட்டு பிராமிஸ்டு லேண்டை நோக்கி போ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் அவர் சொல்கிறாரு. நானே திக்குவாய், நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு மோசஸ் தயங்கும் போது நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மோசஸ் போய் அந்த ஃபேரோ மன்னர்கிட்ட போய் கேட்குறாரு. முதல்ல இளவரசனாக அமைச்சராக இருந்த அதே ஏரியாக்குள்ளே இப்போ ஒரு ஆடு மேய்க்கிற நபராக போய் யூத மக்களை விடுவிக்க சொல்லி ஃபேரோ மன்னர்கிட்ட மோசஸ் கேட்குறாரு. முதல்ல முடியாதுங்கிறாரு. அப்புறம் கடவுள் அந்த நாட்டில் ஏராளமான இயற்கை பேரழிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் அந்த மன்னர் மோசஸை கூப்பிட்டு நீ யூதர்களை கூப்பிட்டு போயிருப்பா அப்படின்றது போல சொல்கிறாரு. அப்படி மோசஸ் 4-6 லட்சம் பேர் வரைக்குமான யூதர்களை கூட்டிகிட்டு அங்கிருந்து அந்த கானான் தேசம் பிராமிஸ்டு லேண்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு 40 வருஷ பயணம். பல நாட்டு பாலைவனங்களை கடந்து இப்படி லட்சக்கணக்கான பேர் மோசஸ் தலைமையில் போகிறாங்க. அப்படி போகும்போது சினாய் மலைக்குன்று அப்படின்ற ஒரு இடத்துல சில நாட்கள் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே அவருடைய கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த உத்தரவு கட்டளைகள், அப்புறம் இவருடைய அனுபவத்தில் பெற்றது, இது எல்லாத்தையும் தொகுப்பாக வச்சு 5 நூல்களை அந்த மோசஸ் எழுதுகிறாரு அல்லது தொகுக்கிறாரு. அதனுடைய தொகுப்பு தான் யூதர்களுடைய மத நூலான தோரா. அப்படியே ட்ராவல் பண்ணி போய் அந்த கானான் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் இவங்களை உள்ளே விடாமல் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த சண்டை பல வருஷங்கள் இவங்களுக்கு இடையில் நீடிக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த 12 கோத்திரங்களுக்கு உட்பட்ட மக்களும் அந்த கானான் தேசத்தோட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான நிலப்பகுதியை அவங்க சத்துக்கு தக்கன பிடிச்சி அவங்க ரூல் பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் ஃபார்ம் ஆகலை. இந்த 12 கோத்திரங்களும் தனித்தனியான இடங்களை அவங்களுடைய நிர்வாக அலகுகளாக, நிர்வாக யூனிட்டுகளாக மாற்றி அப்படி வச்சுருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு இது அரசாங்கமாக இல்லாமல் தனித்தனி கோத்திரங்களாகவே அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு யூத வரலாற்றோட மிக முக்கியமான மன்னரான தாவீது ஆட்சிக்கு வர்றார். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையனாக இருந்து கோலியாத் அப்படிங்கிற ஒரு ராட்சசனை வீழ்த்தி புகழ்பெற்ற இந்த தாவீது தான் இஸ்ரேலை ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாற்றுறாரு. ஜெருசலேம் நகரத்தை கைப்பற்றி அதை இஸ்ரேலோட தலைநகராக மாற்றினது இந்த தாவீது தான். இதெல்லாம் கிமு 10ஆம் நூற்றாண்டில் நடந்ததாக நம்பப்படுது. தாவீதுக்கு பிறகு அந்த ஏரியாவுக்கு ஆட்சிக்கு வர்றவர் சாலமோன்.
இவர் தாவீதை விடவும் அந்த தேசத்தை மோஸ்ட் பவர்ஃபுல்லாக மாற்றுறாரு. சாலமோனோட ஆட்சி காலம் தான் இஸ்ரேலோட பொற்காலம் அப்படின்னு வர்ணிக்கப்படுது. இவர் ஜெருசலேத்தில் ஒரு நிரந்தரமான ஆலயத்தை கற்றாரு. இந்த ஆலயம்தான் யூத வழிபாட்டோட இதயம் போல மாறுது. சாலமோனோட பொற்காலம் அவருடைய மரணத்தோட முடிவுக்கு வருது. அதற்கு பிறகு நாடு 2 பகுதியாக உடைஞ்சு போகுது. வடக்க இருந்த 10 கோத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் ராஜ்யம் அப்படின்னும், தெற்க இருந்த யூதா மற்றும் பென்யமின் கோத்திரங்கள் ஒன்று சேர்ந்து யூதேயா ராஜ்யம் அப்படின்னும் 2ஆ பிரியுது. இப்படி பிரிஞ்சு தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு சில நூற்றாண்டுகள் போகுது. இந்த நிலைமையில கிமு 722 ஆசிரியன் எம்பையர் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் பகுதி, அந்த பகுதியை சேர்ந்தவங்க இந்த இஸ்ரேல் ராஜ்யம், அந்த மேற்பகுதியில் இருக்கிற 10 கோத்திரங்கள் சேர்ந்து வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இஸ்ரேல் ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வர்றாங்க. படையெடுத்து வந்து அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்கே உள்ள மக்களை அடிமைகளாக பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி பிடிச்சிட்டு போனவங்க அங்கே போய் என்ன ஆனாங்க, அங்கேயே இறந்து போனாங்களா, அல்லது மறுபடியும் இந்த நாட்டுக்கு வந்தாங்களா அப்படின்றத பற்றின வரலாற்று தகவல் எதுவும் இல்லை, புராண தகவல்களும் இல்லை. அதனால் இவங்களை காணாமல் போன 10 கோத்திரங்கள் அப்படின்னு வரலாறு இவங்களை அழைக்குது. இப்போ மீதம் இருக்கக்கூடியது யூதேயா ராஜ்யம். அந்த யூதேயா ராஜ்யத்தின் மீதும் பாபிலோனியர்கள், அதுவும் ஈராக் தான், அவங்க படையெடுத்து வர்றாங்க. எப்பன்னா கிமு 586 படையெடுத்து வந்து அந்த மன்னன் சாலமன் கட்டின ஆலயத்தை இடித்து தீ வச்சு எரிக்கிறாங்க. மிச்சம் மீதி இருந்த மக்களை அடிமைகளாக பிடிச்சிட்டு பாபிலோனியாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு 70 ஆண்டு காலம் அந்த மக்கள் அங்கே அடிமையாக இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் சைரஸ் மன்னர் இருக்கார் இல்லையா, சைரஸ் தி கிரேட், அன்றைய பாரசீக பெருமன்னர், அவர் பாபிலோன் மீது படையெடுத்து வந்து அந்த மண்ணை ஜெயிச்சிடுறார். அப்படி ஜெயிச்ச பிறகு அவர் எடுத்த ஒரு முடிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுறாருன்னா, அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கே திரும்ப போயிடலாம், போய் அவர்களுடைய அந்த ஆலயத்தை கட்டிக்கலாம் அப்படின்னு அவர் உத்தரவிடுறார். அன்றைய காலகட்டத்தில் ஒரு மன்னர் இன்னொரு நாட்டு மீது படையெடுத்து போய் ஜெயிச்சிடறாரு அப்படின்னாக்க அங்கே இருக்கிற அத்தனை மக்களையும் தான் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணுறோமோ அதே மதத்தை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் வலியுறுத்துவாங்க. உலகம் முழுக்க அதுதான் வழக்கம். இந்தியா, தமிழ்நாடு வரைக்கும் அதுதான் வழக்கம். ஆனால் அந்த சைரஸ் தி கிரேட் அப்படியே வேறுபட்டு ஒரு பெருந்தன்மையாக ஜனநாயக பூர்வமாக அப்படி ஒரு முடிவை அன்றைய காலகட்டத்தில் எடுத்திருக்கிறாரு. இதுக்கெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது. சைரஸ் லீண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அத்தனையும் வரலாற்று குறிப்புகளாக இருக்குது. அப்படி ஒரு முடிவை அன்னைக்கு சைரஸ் மன்னர் எடுத்தார். எடுத்த பிறகு அந்த யூதர்கள் அங்கிருந்து கிளம்பி அவர்களுடைய அந்த பூர்வீக தேசமான யூதேயா தேசத்துக்கே மறுபடியும் போய் குடியேறிடுறாங்க. இதை அப்படியே இன்றைய கான்டெக்ஸ்டில் வச்சு புரிஞ்சுக்கிறதா இருந்தால், அந்த சைரஸ் மன்னர் இருக்கார் இல்லையா, பெர்ஷிய மன்னர், அவர் பாரசீகத்தை சேர்ந்தவர், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் நாட்டை சேர்ந்தவர். மதம் அப்படின்னு பார்த்தா யூத மதத்துக்கெல்லாம் முன்னோடி மதமான ஜோரோஸ்டோரியனிசம் மதத்தை ஃபாலோ பண்ணவர் அந்த சைரஸ். வேறொரு மதம் தான் இருந்தாலும் தன்னால் வெற்றி கொள்ளப்பட்ட நிலத்தில் இருந்த அந்த யூதர்களை அவர் அடிமையாக வச்சுக்கல. மாறா உங்களுடைய சொந்த நிலத்துக்கு திரும்பி போங்க, சொந்த நாட்டுக்கு போங்க, உங்கள் கோயிலை கட்டிக்கிங்க அப்படின்னு விடுவித்து அனுப்பி வைத்தார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் தான் அந்த பாரசீக மண்ணை, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரானை அடியோடு ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க. சரி, நம்ம வரலாற்றுக்கு திரும்பி போவோம். அப்படி சைரஸ் மன்னர் அனுமதி கொடுத்த பிறகு இந்த மக்கள்லாம் கானான் தேசத்துக்கு போய் மறுபடியும் செட்டில் ஆகி அந்த சாலமன் மன்னரால் கட்டப்பட்டு அப்புறம் இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை மறுபடியும் எடுத்து கட்டுறாங்க. இந்த காலகட்டத்தில எல்லாம் இவர்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஆலய வழிபாட்டு முறையை விடவும் மத நூலான தோராவை அடிப்படையாக கொண்டதா, அதுதான் முதன்மையானது அப்படின்றது போல மாறுது. அதற்கு பிறகு அலெக்சாண்டரோட படையெடுப்பின் கீழ் இந்த ஏரியா போகுது. அலெக்சாண்டரோட தளபதிகள் செலுசிட் பேரரசை உருவாக்குறாங்க. அவர்களுடைய ஆளுகையின் கீழ் இந்த ஏரியாவே ஒரு சில நூற்றாண்டுகள் போகுது. அதற்கு பிறகு ரோமானியர்களோட படையெடுப்பு. இந்த படையெடுப்பில் தான் இந்த யூதேயா தேசம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுது. அந்த ஆலயம் 3ஆவதாக இடிக்கப்படுது. இந்த மக்கள் மோசமாக துன்புறுத்தப்படுறாங்க. இதற்கு மேலும் இந்த ஏரியாவில் வாழ முடியாது, நமக்கென்று ஒரு தேசம் இல்லை அப்படின்னு முடிவெடுத்து யூதர்கள் வேறு நாடுகளுக்கு உலகம் முழுக்க ஸ்கேட்ராகி சிதறடிச்சு போகிறாங்க. வெவ்வேறு தேசங்களில் போய் வாழ்கிறாங்க. இவங்களை குறிக்கிறதுக்காகவே டயோஸ்பரா, சிதறடிக்கப்பட்டவர்கள், ஒரு தேசம் இல்லாமல் வேறு நாட்டில் போய் வாழ்கிறவங்க அப்படின்ற புதிய சொல்லே உருவாகுது. அப்படி மற்ற நாடுகளில் போய் வாழ ஆரம்பிக்கும் போது 10ஓட 11 இவங்க இல்லை. போகிற எல்லா இடத்துலையும் அதிகாரத்துக்கு மிக நெருக்கமானவங்களா, அதிகாரம் மிக்கவர்களா, செல்வந்தர்களா, புகழ்பெற்றவர்களா, செல்வாக்கு மிக்கவர்களா இந்த யூதர்கள் மாற ஆரம்பித்தாங்க. அந்த நாட்டோட பூர்வீக குடிகளை பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க முன்னரங்குக்கு வர ஆரம்பித்தாங்க. புகழ், செல்வாக்கு, பணம், அதிகாரம், அந்தஸ்து எல்லா இடத்துலையும் யூதர்கள் மேலே போக ஆரம்பித்தாங்க. இது மற்ற சமூகத்து மக்கள்கிட்ட ஆப்வியஸாக கோபத்தையும் வெறுப்பையும் உருவாக்குனுச்சு. இப்படி தான் ஐரோப்பா முழுக்க ஒரு யூத வெறுப்பு ஒரு அலை போல எல்லா மக்கள்கிட்டையும் பரவ ஆரம்பிச்சுது. இதைத்தான் ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூத வெறுப்பு அப்படிங்கிறது தன்னியல்புல மக்கள்கிட்ட பரவ ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு கட்டத்தில் இந்த யூத விருப்பு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் என்ன கருத ஆரம்பிக்கிறாங்கன்னாக்க, எந்த நாட்டிலையும் போய் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது, அப்போ நமக்குன்னு ஒரு தேசம் வேணும் அப்படின்ற எண்ணம் யூதர்கள் மனசில் உருவாக ஆரம்பிக்குது. இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஒரு மதம் அப்படின்னு இருக்குன்னா அந்த மதத்தில் பலவிதமான இனங்களை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. மதம் வேற, இனம் வேற. இப்போ இஸ்லாம் அப்படின்னு ஒரு மதம் அப்படின்னாக்க பலவிதமான இனங்களை சேர்ந்தவர்கள் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ தமிழ் அப்படிங்கிறது ஒரு இனத்தவர் அப்படின்னாக்க தமிழ் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. தெலுங்கு பேசக்கூடிய இனங்கள் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணலாம். அப்படி உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் அந்த யூத மதத்தை பொறுத்தவரையிலும் அந்த மதம்தான் இனம், இனம்தான் மதம், ரெண்டும் வேற வேற கிடையாது. ரெண்டுமே அவங்களுக்கு ஒன்று தான். இப்படி பல தேசங்களில் அவங்க பிரிஞ்சு திட்டா வாழ்கிறாங்க. ஒரு ஆன்டிசெமிட்டிசம், யூதர்களுக்கு எதிரான மனநிலை பல நாடுகள்லேயும் தீவிரமாக பரவும் போது ஆப்வியஸாக அவங்கெல்லாம் ஒரு மனநிலை ரீதியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒரு நாடுன்ற அடிப்படையில் ஒரு தேசத்தில் அவங்க இல்லை. ஆனால் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் கூட மனநிலை ரீதியாக இவங்க ஒரு நாடாக இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் ஆப்வியஸாக அவங்களுக்கு நமக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. இந்த நிலைமையில தான் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுக்கறது போல 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தியோடர் ஹெர்சல் மாதிரியான தலைவர்கள் சியோனிசம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாங்க. அதன்படி பாலஸ்தீன் பகுதி தான் கடவுள் எங்களுக்கு உறுதி கொடுத்த இடம், கடவுள் எங்களை போய் வாழ சொன்ன இடம் அதுதான். எது 4000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆபிரகாம் என்பவரோட கனவுல கடவுள் சொன்னாருன்னு இந்த கதையில் வருது இல்லையா, தோரா கதையில், அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதையே ஆதாரமாக கொண்டு அந்த புராண கதையவே அடிப்படையாக கொண்டு அந்த சியோனிசம் அப்படின்ற கோட்பாடு உருவாகிறது. அதன் மூலமாக மக்கள்கிட்ட பரப்புகிறாங்க. அது ஒரு கருத்துருவாக, கோட்பாடாக, கோட்பாடாக வளர்த்தெடுக்கப்படுது. அதற்காக மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யப்படுது, நிதி திரட்டப்படுகிறது. பாலஸ்தீன் ஏரியாவில் போய் நிலத்தை காசு கொடுத்து வாங்கி மக்கள் குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இவர்களோட யூத படுகொலைக்கு பிறகு இவர்களுடைய இந்த தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆப்வியஸாக ஒரு நியாயம் சேருது. வரலாறு நெடுக இருக்க ஒரு இடம் இல்லாமல் யூதர்கள் அடித்து விரட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் யூதர்களுக்கு ஒரு தனிநாடு தேவைதான் அப்படின்ற எண்ணத்துக்கு பல நாடுகள் சேர்றாங்க. இவங்க உடனே அந்த பாலஸ்தீன் இடத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைய காலகட்டத்தில் பவர்ஃபுல்லாக இருந்த இங்கிலாந்து தலையிட்டு அந்த பாலஸ்தீன் அப்படின்ற நாட்டை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை பாலஸ்தீன் அப்படின்னும் இன்னொரு பகுதியை இஸ்ரேல் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்ததுலேயும் கூட என்ன அநீதி அப்படின்னாக்க, பாலஸ்தீன் மக்களுக்கு கொஞ்சம் இடம் தான், இஸ்ரேல் மக்களுக்கு அதிகமான இடம். அவர்களுடைய மக்கள் தொகையை ஒப்பிட்டா கூட, அந்த ரேஷியோ ஒப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப சொற்பமான இஸ்ரேல் மக்களுக்கு அதிகப்படியான நிலம், கிட்டத்தட்ட 55% நிலம் இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு. 45% நிலம் தான் பாலஸ்தீன் மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. முதல்ல பாலஸ்தீன் அப்படின்ற அந்த நிலப்பகுதி முழுக்க முழுக்க அந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. எங்கள் நாட்டை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் யாரும் உத்தரவாதம் கொடுக்கல, அவங்க அதுக்கு ஒப்புதல் தரலை. ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்ற ஒரு அமைப்பு அப்போ தான் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த டைமில் இங்கிலாந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்துச்சு. அவங்க உள்ள தலையிட்டு இப்படி ஒரு தேசத்தை உருவாக்கி அதுக்கு இஸ்ரேல்னு பேர் வச்சு போய் செட்டில் பண்ணாங்க. இப்படி தான் 1948 மே 14 இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு உருவாச்சு. இதுதான் யூதர்களோட கதை. பட் நாம் என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னாக்க, இது முழுக்க முழுக்க அவங்களுடைய மத புனித நூலான தோராவை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய கதை. இந்த மத புனித நூல்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஃபேண்டசி கதைகளை அடிப்படையாக வச்சு தான் எல்லா விதமான மத புனித நூல்களும் எழுதப்பட்டிருக்கு. தோராவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. 4000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் வந்தார், கனவில் வந்தார், அவர் ஒரு கதை சொன்னார், ப்ராமிஸ்ட் லேண்டுன்னு சொன்னார் அப்படின்ற அந்த ஒரு லைன் தான் இப்போ வரைக்கும் யூதர்கள் சொல்லக்கூடியது. அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்க இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டையே உருவாக்குறதுக்கான அடிப்படை. அது வெறுமனே ஒரு நம்பிக்கை மட்டும். பட் எது உண்மைன்னா, வரலாறு நெடுக யூதர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அடித்து துரத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரஷ்யாவில் ஆரம்பித்து ஜெர்மனி வரைக்கும் ஏராளமான இனப்படுகொலைகள். அப்படி இனப்படுகொலையிலையும் மோசமான அடித்து துரத்தல்களையும் சந்தித்த அந்த யூத இனம் தான் அதற்கு பிறகு இவங்களுக்கு தீர்வுன்னு வரும்போது பாலஸ்தீன் மக்களுக்கு அதே விதமான இனப்படுகொலைகளையும் துன்பத்தையும் பரிசீலிக்க ஆரம்பித்தார்கள். இந்த நூற்றாண்டு கண்ட மிக மோசமான இனப்படுகொலையை பாலஸ்தீன் மண்ணில் இதே இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அந்த வரலாற்றை நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் தெளிவாக விளக்கமாக பார்த்தரலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.